அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். ஃபர்ஸ்ட்லயே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுடுறேன். இலவசங்களை ஆதரிக்கக்கூடிய நபரா, ஊக்குவிக்கக்கூடிய நபரானா அப்படின்னா கிடையவே கிடையாது. எனக்கும் இலவசம் அப்படின்னா பிடிக்காது. இருந்தாலும் நமக்கு பிடிக்காது அப்படின்னா சமூகத்துல ஒரு விஷயம் நடக்குது இல்ல, அதுல எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குல்ல. ஸோ அப்படி 2026 தேர்தலில் இலவசங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ண போகுது. எல்லா கட்சிகளுமே, நாம் தமிழரை தாண்டி மற்ற எல்லா கட்சிகளுமே மாத்தி மாத்தி இலவச அறிவிப்புகள் நாங்க வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை நம்பி மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டக்கூடாது இல்ல. இதுக்கு முன்னாடி டிவியை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டோம். நம்ம கிரைண்டர் தராங்க, மிக்சி தராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த முறையும் அதே தவிர செஞ்சிடக்கூடாது. இலவசம் தரோம் அப்படின்னு சொல்றதுல யாரு தருவாங்க, யாரு தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இதுல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அதிமுக தரப்புல இருந்தா இதை ஆரம்பிச்சாங்க. இப்போ திமுகவில் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட்ல அறிவிச்சாங்க. சோ அதிமுக 2000 ரூபாய் கொடுக்குதா, நாங்க வந்தா சும்மா விட்டுருவோமா, நாங்களும் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு திமுக அறிவிச்சாங்க. சோ உடனடியா இது இல்லாம திமுக தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிமுக இங்க வந்து அந்த ஹைலைட்டா வந்துடக்கூடாது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெரிய அளவு மக்கள்கிட்ட பேசு பொருளா மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5000 ரூபாய் அப்படிங்கறத கொடுத்தாங்க. 3 மாசம் மகளிர் உரிமை தொகை, இது இல்லாம கோடைக்கால விடுமுறைக்கு வந்து நீங்க என்ஜாய் பண்றதுக்காக நாங்க பணம் 2000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவங்க சொன்னது ஹைலைட் ஆச்சு, அடுத்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஹைலைட் ஆச்சு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அதான கொடுத்தாங்க, நாங்க வந்தா 10,000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தரோம், எல்லா குடும்ப அட்டை வச்சிருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் தரோம். ஏன் அப்படின்னா இந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க, ரொம்ப வரி விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு, அவங்களை காப்பாத்துறதுக்காக 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டாலின் அவர்களுடைய மண்டையில ஓடிட்டே இருந்தது போல. என்னடா அது, எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இது மக்கள் மைண்ட்ல போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அவங்க உதயசூரியனுக்கே ஓட்டு போடணும்னு நினைச்சாலும் கடைசி நேரத்துல வந்து 10,000 ரூபாய் மைண்ட்ல வந்து நின்றுனா ரெட்டலையை வச்சு அழுத்திடுவாங்களே அப்படிங்கிறது ஸ்டாலின் அவங்களுடைய மண்டையில ஓடிட்டே இருந்தது போல. சோ என்ன சொல்லி அவர் 10,000 ரூபாய் சொல்லிட்டாரு, நாம நம்ம கட்சி சார்பில இருந்து என்ன சொல்லி ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு பெரிய டீமை வச்சு டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததோ என்னமோ தெரியல. இப்போ திடீர்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை வந்து நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்டாலின் அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, கூப்பனா கொடுத்துருவோம், நீங்க அந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ, உங்க வீட்டுல மிக்சி சரியில்லையா போட்டுட்டு வாங்கிக்கலாங்க, உங்க வீட்டுல கிரைண்டர் சரியில்லையா அதை போட்டுட்டு நீங்க வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுக நேத்துல இருந்து வாயால வடை சுட்டுட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, 10,000 ரூபாய் நம்ம கையில பணமா வர்றது நல்ல விஷயமா, இல்ல கூப்பனா வந்து அதை போய் நம்ம வாங்குறது நல்ல விஷயமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இந்த கூப்பன் சொன்னாங்கல்ல, அதுலயே அப்படியே கடைசியா ஒரு சில ஆட்ல எல்லாம் வரும், நல்ல ஆடெல்லாம் சவுண்டா படிச்சுட்டு கடைசியா இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா லைட்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கூப்பனுக்கு பின்னாடியும் நிறைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத திமுக வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, வந்துடவும் கூடாது, அது தமிழ்நாட்டோடைய பெரிய துரதிருஷ்டமா மாறிடும். பட் ஒருவேளை திமுக நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கூப்பன் இருக்குல்ல, இந்த கூப்பன் நாங்க தரோம், நீங்க பொருள் வாங்கணும், மிக்சி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும், இல்ல ஏதோ ஒரு பொருள் அந்த கூப்பனை வச்சு அவங்க சொல்லக்கூடிய பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கிட்ட தான் வாங்கணும், இந்த பிராண்டு கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிறத வைப்பாங்க. இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத வைப்பாங்க. இப்படி மக்கள் கிட்ட இந்த கண்டிஷன்ஸை வச்சுட்டு அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனத்துக்கிட்ட நீ வந்து எனக்கு இத்தனை ஆயிரம் கமிஷன் கொடு, இத்தனை ஆயிரம் கோடி, இத்தனை 100 கோடி கமிஷன் கொடு, நான் இந்த கூப்பன்ல உன்னுடைய பிராண்டு மட்டும் தான் இந்த கூப்பனை வச்சு வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த நிறுவனத்துக்கிட்டையும் இவங்க கமிஷன் வாங்குவாங்க. இங்க மக்களுக்கும் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டுட்டு இவங்க சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளுக்குள்ள மக்கள் பொருட்கள் வாங்குற மாதிரி பண்ணுவாங்க. இது கடந்த காலங்கள்ல கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலேயே பார்த்திருக்கோம். டிவி நமக்கு கொடுத்தாருன்னா பேர் இலவசம் அப்படின்னு, ஆனா அந்த டிவியை செய்யக்கூடிய நிறுவனத்திட்ட இருந்து இவங்க எவ்வளவு கமிஷன் வாங்கி அந்த கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு என்னென்ன வேலை பண்ணாங்கன்னு தெரியல. சோ அதே மாதிரி இவங்க நிறைய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த கூப்பன்ல கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, கூப்பன் கொடுக்கறது அப்படின்னா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இவங்க சில நபர்களை வச்சிருப்பாங்க. ஒரு ஏரியா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எப்படி மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து அவங்களுக்கு
பிடிக்காதவங்களை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. பட் பிடிக்காத மாற்று கட்சி சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல இருப்பாங்க, லோக்கல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத மாதிரி ஒரு கணக்கெடுத்து தான் ஒரு 20-30 லட்சம் பெண்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்காம விட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு இத மாதிரி ஒரு சூழல் வந்தது, இந்த கூப்பன் கொடுக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் எல்லாம் அவன் அந்த கூப்பனை தூக்கிட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம். அது இல்லாம இவங்க வந்து நமக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க, திமுகவுக்கு ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க, அதிமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க, இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போட்டிருப்பாங்க, இல்ல நாம் தமிழருக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்தது அப்படின்னா அவன் எப்படி தூக்கிட்டு வந்து அந்த கூப்பனை நம்ம கிட்ட கொடுப்பான். நார்மலாவே ஏதாவது ஒரு பொருள் வருது, பொங்கல் காசு இப்ப 3000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல பொங்கலுக்கு, அந்த காசுலயே எவ்வளவு ஃப்ராடுத்தனம் தெரியுமா நடந்திருக்கு. எத்தனை குடும்பங்களுக்கு அந்த 3000 ரூபாங்கிறது வந்து சேரல, ஆனா கணக்குல அரசுடைய கணக்குல அந்த 3000 ரூபாய் போய் சேர்ந்தது அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது அந்த 3000 ரூபாய் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னா சேரல. என்ன அப்படின்னா இடையில தான் நிறைய மலைமுழுங்கி மகாதேவன்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்க எல்லாரும் அவங்களுடைய இதுக்காக அந்த பணத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. சோ அப்படிதான் இந்த கூப்பன் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு, இலவசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும், ஆனா மக்களையும் ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில யோசிச்சு மூளைய கசைக்கு புழிஞ்சு மக்களுக்கு பாக்குறதுக்கு பெருசா தெரியணும். ஆனா நாளைக்கு நம்ம ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா அந்த 8000 ரூபாயை வச்சு நம்ம மக்களை ஏமாத்தணும், அதுல நம்ம கான்ட்ராக்ட் கொடுத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இப்போ திமுக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பொதுவா நமக்கு திமுகவும் வேண்டியவங்க கிடையாது, அதிமுகவும் வேண்டியவங்க கிடையாது. ஆனா ரெண்டு கட்சிகளையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் சொன்ன வாக்குறுதிகளை யாரு நிறைவேற்றிருக்காங்க? திமுக சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா, இல்ல அதிமுக நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதிமுகவும் முழுசா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா திமுக கூட நம்ம ஒப்பிட்டு பாக்குறப்போ நிறைய இடங்கள்ல அதிமுக மேல நிக்கிறாங்க. திமுக சொல்லுவாங்க, ஆனா வந்து செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு வாயால பேசுவாங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து நிறைய முறை அவங்க சொன்ன விஷயங்களை செஞ்சு சாதிச்சு காமிச்சிருக்காங்க. சோ வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் இங்க யாரு நிறைவேற்றுவாங்க அப்படின்னா அதிமுக பெரும்பான்மையான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. சோ இப்போ இந்த இலவசங்கள் அறிவிக்கிறது என்னப்பா, விஜயை பத்தியே பேச மாட்டேங்கிற, விஜய் தான் இலவசம் சொல்லியிருக்காரு, சீர் தாய்மாமன் சீர் சொல்லியிருக்காரு, கல்யாணத்துக்கு சீர் சொல்லியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா நாம இங்க ஃபீல்டுல இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னா முக்கியமா நாம் தமிழர் இருக்காங்க, தமிழக வெற்றி கழகமா இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இலவசம் கொடுத்தவங்க, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினவங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான். ஸோ அதனாலதான் இவங்க 2 பேரையும் வந்து நம்ம மேஜரான பிளேயரா பாக்குறோம். மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம 26 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசக்கூடிய விஷயம். இவங்க இப்போ கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021 வந்து அவங்க தானே இந்த தேர்தல் வாக்குறுதி அந்த புக்கே ரெடி பண்ணவங்க. நாங்க 2021 505 வாக்குறுதி கொடுத்தோங்க, ஆனா இது வரைக்கும் 404 வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனிமொழி வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த நிறைவேற்ற முடியாத ஒரு 100 வாக்குறுதி இருக்குல்ல, அதுவும் என்னத்துக்காக நாங்க நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்கன்னா மத்திய அரசு இருக்குல்ல, அதோடைய ஒத்துழைப்பால செய்யக்கூடிய சில வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வாக்குறுதியை மட்டும் எங்களால நிறைவேற்ற முடியல அப்படின்னு நம்ம காதுல உருட்டி விட்டுருக்காங்க. நான் சிம்பிளா கேட்கிறேன், இவங்க சொன்னாங்கல்ல நீட்டு விலக்கு கூட சரி மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் அங்க சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுலாம் உண்டு. ஆனா கல்வி கடன் ரத்து அப்படிங்கிறது இவங்க சொன்னது தானே. கல்வி கடன் ரத்து வந்து இதுக்கு முன்னாடி அரசு, மாநில அரசு முயற்சியால எத்தனையோ முறை ரத்து பண்ணியிருக்காங்க. அதை ஏன் இந்த திமுக அரசு பண்ணல? 5 பவுனுக்கு கீழே நகை யாரெல்லாம் அடகு வச்சிருக்காங்களோ இந்த வங்கி, கூட்டுறவு வங்கியில, அங்க அதெல்லாம் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏன் தள்ளுபடி பண்ணல? மானிய விலைக்கு நாங்க சிலிண்டர்ல வந்து மானிய விலை தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. மானிய விலை கொடுக்கறதுலாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா அவங்க எந்த பொருளுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், அவங்கள்ட்ட பணம் இருந்ததுன்னா. அதை ஏன் கொடுக்கல? பெட்ரோல் விலையில நாங்க 5 ரூபா குறைப்போம், டீசல் விலையில 3 ரூபா குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏன் குறைக்கல? சோ இப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. பட் அதெல்லாம் மறைச்சிட்டு 505ல 404 நாங்க நிறைவேற்றிட்டோம், மிச்சம் இருக்கக்கூடிய 101 வந்து மத்திய அரசுடைய சப்போர்ட் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு கனிமொழி மனசாட்சியே இல்லாம பச்சையா பொய் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு பச்சைன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல
இங்க தமிழ்நாட்டுல பெண் விதவைகள் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்காங்க. காரணம் என்னன்னா டாஸ்மாக் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப யாருமே வந்து அது மாதிரிலாம் போராடவே இல்லைங்க, டாஸ்மாக மூட சொல்லி யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு பச்சையா சொன்னாங்க. சோ அதே மாதிரிதான் இப்போ இந்த வாக்குறுதி விஷயத்திலையும் அவங்க பேசியிருக்காங்க. சோ இன்னைக்கு பேசுறதுக்கும் நாளைக்கு பேசுறதுக்கும் இவங்க மாத்தி பேசுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதிமுக மாத்தி பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த காலங்களில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ சொன்னதை ஓரளவுக்கு செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருந்திருக்காங்க. சோ நான் திரும்ப இப்பவும் சொல்றேன், இலவசங்கள் ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. பட் நம்ம மக்களுடைய மனநிலை வந்து இலவசங்களை நோக்கி, இலவசங்களை நம்பி வாக்கு போடக்கூடிய அந்த மனநிலை இருக்கிறதுனால இந்த இலவசம் சொல்றதுல யாரு சரியானவங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி.